Hi friends, welcome to Bharani Fashion Designer. இந்த வீடியோவில் வந்து ஒரு ரிங் நாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க, அந்த லைனில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த நீடில் நம்ம வந்து 3 டைம்ஸ் சுற்றணும் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இதில் வந்து ஒரு டைம் மட்டும் நம்ம சுற்ற போகிறோம் சரிங்களா. ஒரு டைம் இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த நீடில் லைட்டாக அந்த ஒரு லூப் மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. ஒரு ரிங்க் மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரிங்க் மாதிரி வந்தோடனே இந்த விரலிட்டு அந்த ரிங்கை வந்து இறுக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடியில் வந்து த்ரெட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்துக்கோங்க ஓகேங்களா. அதேமாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்துடக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்திங்க அப்படின்னா அந்த ரிங்க்கு வந்து விழாது, நாட்டு மாதிரி விழுந்துடும் ஓகேங்களா. அதனால் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் இழுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிங் மாதிரி இருக்கும், பக்கத்தில் ஒரு நாட்டுமே விழுந்துருக்கும் சரிங்களா. இதுதான் ரிங் நாட்டு ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கண்டிப்பாக வரணும் சரிங்களா, அதுதான் ரிங் நாட்டு. இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டு எடுத்துகிட்டு அடுத்த ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டு அந்த ரிங் நாட்டை இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா அதுவுமே உள்ளே போயிடும், நாட்டு மாதிரி ஆயிரும் சரிங்களா. அதனால் அதை இழுத்தி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரிங் நாட்டு வந்து போடுங்க ஓகேங்களா. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த லூப்பை வந்து நல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விரலிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கணும் சரிங்களா. உங்களுக்கு அந்த ரிங் நாட் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும், ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் ஆகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள ரிங் நாட் மாதிரி செகண்ட் ஒன்றையும் நான் வந்து போட்டுட்டேன். இந்த ரவுண்டு வந்து நம்ம ஒரு லூப் வந்து ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா, அந்த லூப் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி லாக் வந்து நம்ம பண்ணணும் சரிங்களா. இப்போ அடுத்த ஒரு ரிங் நாட் வந்து போடுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த போடாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ரிங் நாட் வந்து போட்டுட்டேன்னா இப்போ நான் வந்து மேலே வந்து லாக் ஆகிட்டு அப்படின்னு நினச்சிட்டு அடியில் நல்லா ஃபோர்ஸாக ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபோர்ஸாக இழுத்தோம் அப்படின்னா அந்த ரிங் நாட் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி நாட்டு மாதிரி விழுந்துடும் ஓகேங்களா. அப்போது அந்த மாதிரி இழுக்கக்கூடாது ஓகேங்களா. ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு நாட் வந்து விழுது பார்த்திங்களா, அந்த நாட் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்படின்னா அந்த ரிங் நாட்டை வந்து நம்ம டச்சே பண்ணிடக்கூடாது. அப்படி டச் பண்ணி நீங்கள் ஃபோர்ஸாக இழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாட்டு மாதிரி விழுந்துடும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ரிங் நாட் வந்து போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து போடணும். இப்போ போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அந்த நாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற வரைக்கும் நம்ம பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கானதும் நம்ம வந்து விட்டுறணும். அடுத்த ஒரு ரிங் நாட் வந்து போட ஆரம்பிச்சிடணும். அடுத்த ரிங் நாட் போடும்போது இந்த ரிங் நாட்டை வந்து நமக்கு பிடிச்சிருக்கணும் சரிங்களா. அழுத்தி பிடிச்சிருந்தா தான் அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா அதுவுமே உங்களுக்கு லூஸ் ஆயிரும், இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி உங்களுக்கு நாட்டு மாதிரி விழுந்துடும் சரிங்களா. அதனால் பார்த்தே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக போடணும். இந்த ஸ்டிச்சுமே நீங்கள் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து போடலாம், பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் சரிங்களா. அதுலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் தான் போட்டிருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வெளி சைடில் இருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா. வெளி சைடில் அந்த ரவுண்டு வரணும், உள்ளே அந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நாட் வந்து வரணும். இந்த மாதிரி போட்டிருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாகவே இருக்கும். இப்போ இதே மாதிரி உள் லைனில் அடுத்த லைனில் போடும்போது மறுபடியும் அந்த உள்ளே வந்து நாட் இருக்கணும், வெளி சைடில் வந்து அந்த ரிங் வந்து இருக்கணும், அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ட்ராப் பண்ணியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக நீங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை போஸ்ட் பண்ணுங்கள்.